ஒரு கதையினா பார்க்க போறோம். முதல்ல சன்னும் தண்ணியும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துச்சு. சன்னும் தண்ணியும் ஒரு நாள் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சன்னு சொல்லிச்சு, நானா உங்க வீட்டுக்கு வரையில, நீ எங்க வீட்டுக்கு வரையா அப்படின்னு சன்னு சொல்லிச்சா. தண்ணி சொல்லிச்சு அதுக்கு, நீ உங்க வீடு பெருசா கட்டு, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு தண்ணி சொல்லிச்சா. அதுக்கப்புறம் சன்னு அவங்க வீட்டுக்கிட்ட வந்துருச்சா. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு பலகை இருந்துச்சா. அது மேல தண்ணியும் சன்னும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்களா. அதுக்கப்புறம் சன்னு அவங்க வீட்டுக்கு போச்சா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சன்னு கதவு தட்டினாங்களா. 3 வெளில வந்துச்சா. 3 வெளில வந்ததுக்கப்புறம் சன்னு சொல்லிச்சா, தண்ணி வீட்டுக்கு வருது, அதனால நம்ம வீடு ரொம்ப பெருசா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிச்சா. அதுக்கப்புறம் சன்னு வீடு பெருசா கட்டிக்கிட்டு இருந்துச்சா. சன்னுக்கு ரொம்ப டயர்டா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்களா. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வீடே முழுங்கி போயிடுச்சா. வீட்டுல இருக்க பானை எல்லாம் கொட்டி போயிடுச்சா. அடுத்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களா. தொட வரைக்கும் தண்ணி வந்துச்சா. அடுத்து எலி தலையில உட்காந்தாச்சு, மூணோட தலையில. அதுக்கப்புறம் ஷெட்டு வரைக்கும் தண்ணி ஃபுல்லா நம்பிடுச்சாம். மூணு இங்க போயிடுச்சு, வானத்துக்கு போயிடுச்சு. சன்னு வானத்துக்கு போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் தண்டனம்.